அந்த முயலை புடிச்சு கொண்டு போய் கொடுத்து அப்படியே மயக்கிருப்பியா அவளை? இல்ல, முயல் கறினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தின்னுட்டேன். தின்னுட்டியா? அங்கேயும் சேம் ரியாக்ஷன். சாப்பிட்டுட்டீங்களா? எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வந்தது? நீங்க எல்லாம் மனுஷங்க தானே, அழகா புசு புசுன்னு இன்னோசென்ட்டா. அது பாவம் தானே. முயல் கறினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. போது நிறுத்துங்க. துள்ளி விளையாடுற மானு, மரத்துக்கு மரம் தவற குரங்கு, நன்றி உள்ள இருக்கிற நாய். நாயா? நீங்க எதையும் விட்டு வைக்க மாட்டீங்கல்ல? இதுக்கு மேல என்னால எதையும் காது கொடுத்து கேட்க முடியாதுங்க. வாயை மூடு. இது என்னங்க கதையா இருக்கு? நான் என்னமோ உங்களை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்க. நான் சொல்றேன், அடுத்த ஜென்மத்துல நீ முயலா தான் பிறப்ப. ஒன்னும் யாராவது அடிச்சு சாப்பிட தான் போறாங்க. என்ன சாப்பிடுறது நீங்களா இருந்தா I'll be the very happy rabbit. I hate you. இப்படிப்பட்ட ஜென்மங்கள்லாம் ஏன் பூமியில பிறக்குதுன்னே தெரியல. மூச்ச பாரு. I hate rabbits. Go. I love rabbits. Good morning, Dad. Very good morning, baby. Sir, cigarette? காஃபி குடிக்கிறியாமா? மேட்ச்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால இந்த ஊர்ல இவ்வளவு அழகான பொண்ணு இருப்பான்னு தெரியாம போச்சு. இன்னையில இருந்து மேட்ச் மட்டும் இல்ல, அந்த பொண்ணு இப்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ஸ் தான். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. மோசமான ஃபேமிலி. ஒரே பொண்ணு போட்டு தள்ளிடுவாங்க. அது பார்த்தாலே தெரியுது. உனக்கு தெரிஞ்சதை பத்தி சொல்றா. தினமும் உன் கடையில தானே வந்து சிகரெட் வாங்குற, சும்மா சொல்றா. பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க அழகா இருக்கீங்க, கண்டிப்பா விழுந்துருவாங்க. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது நீங்களா கூட இருக்கலாம் சார். போதும்டா. இது பத்தாதுங்க, என்கிட்ட இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அக்கா அப்படியே நில்லு. இப்ப வைக்கா. எதுக்குடா? சொன்னத சைக்கா. என்னடா இதெல்லாம்? முள்ளுக்கா. எடுத்து ஓரமா போட்டுருக்கலாம்ல. எனக்கு தெரியாம போச்சேக்கா. ஏண்டா தம்பி இப்படி இருக்க? நீ இருக்கல்லக்கா. தம்பிக்கு அக்கானா உயிர், அக்காவுக்கு தம்பி தான் வாழ்க்கை. எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் போவாங்க. சினிமா, பார்க்கு, பீச்சு, பிக்னிக்கு. சார், சிகரெட்டுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டீங்க. தினமும் வரேன்னு சொன்னலடா, விடு, அக்கௌண்ட்ல வச்சுக்கோ. இத்தனை சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டானே. என்னடா சைஸ் சின்னதா இருக்கு? எனக்கு பெருசா வேணும், இல்லனா நீயும் இருக்க மாட்டோம், உன் கடையும் இருக்காது. என்னடா இது? ஒருத்தனையும் காணும், பால் மட்டும் வந்து விழுகுது. ஃபுட்பால்னா ஒண்ணு இல்லடா, காலை வச்சு எட்டி உதைக்கிறது. பால உதைச்சது நான் தான். உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற பால உதைச்ச? வயிறு முட்டை பானிபூரிய தின்னு பண்ணி மாதிரி உடம்பு வளர்த்தா மட்டும் போதாதுடா பேப்பையில. ஃபுட்பால் என்ன சைஸ்னு தெரியுமா? எப்படி உதைக்கணும்னு தெரியுமா? ஃபுட்பால்ல எத்தனை பிளேயர்ஸ் ஆடுவாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? அப்பா என்ன சார் இது? கால் கிட்ட பால் வந்தது, எட்டி உதைச்சேன். பயமுடா தடி தாண்டவராயா. காலு கிட்ட வந்தா பால உதைப்ப, பெட்ரூம்குள்ள வந்தா வேலைக்காரிய தடவியா? சார் சார் நீங்க ரொம்ப பேசுறீங்க சார். ரொம்ப என்னடா ரொம்ப பேசுற? முளைச்சு 3 இலை விடல, என்னடா சாரு மோரு? என்ன நம்பி என்கிட்ட 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சாருன்னு கூப்பிடலாம், நீ யாரா என்ன சாருன்னு கூப்பிடுறதுக்கு? உனக்கு சூடு சொரண மானம் ரோஷம் இருந்தா ஃபுட்பால கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பால தொடு, புரிஞ்சுதா? என்னடா லுக்கு? அடிச்சிருவியா? அப்பாவோட வந்தாலும் சரி, மாமாவோட வந்தாலும் சரி, அண்ணன் கூட வந்தாலும் சரி, அக்கா கூட வந்தாலும் சரி, எனி டைம் அகாடமி. அடிச்சு மூஞ்ச கொன்னு போட்டுருவா ராஸ்கல். Come on boys, come on, come on, come on, come on. யா. ஹலோ. அட நீங்களா? வாட் a pleasant surprise. இது வரைக்கும் முயல் கறியை தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்ப சின்ன பசங்களையுமா? இவன் அப்படி எனக்கு தப்பு பண்ணா? ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம எப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? அடிச்சதோட விட்டேன், கால் எடுக்காம. அக்கா அக்கா இவ்ளோ டேலண்ட் வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான். டேலண்டா? நேத்து மார்க்கெட்ல உங்க தம்பி பால உதைச்சான் பாருங்க, அந்த ஸ்டைல பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன்.
உங்களுக்கு வேணா அவன் சின்ன பையன் மாதிரி தெரியலாங்க, ஆனா எனக்கு உங்க தம்பி ஒரு பீலே, ஒரு மரோடானா, ஒரு ரொனால்டோன்னு 3 பேர் சேர்ந்து தெரியறாங்க. ஏங்க அவனை என்கிட்ட விட்டு போங்க, எப்படி கொண்டு வர நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணுவீங்க அதானே? வாடா. நில்லுங்க. அக்கா பயமா இருக்குக்கா, பயமா இருக்குக்கா. நியூட்டன் மரத்து கீழே உட்கார்ந்து இருந்தப்போ ஆப்பிள் ஏன் கீழே விழுந்ததுன்னு யோசிச்சதுனால சயின்டிஸ்ட் ஆனார்னு உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தெரியும். ஆனா நியூட்டன் எதுக்காக அந்த மரத்து கீழே உட்கார்ந்தாரு, அதே டைம்ல எதுக்காக ஆப்பிள் கீழே விழணும்னு யாராவது யோசிச்சீங்களா, கேட்டீங்களா? என்ன மாதிரி ஒரு டீச்சர் அவரோட டேலண்ட கவனிச்சு அவரை மரத்து கீழே உட்கார வச்சு மேல இருந்து ஆப்பிள போட்டாங்க. இன்னொரு பயங்கரமான உண்மை என்னன்னா, அன்னைக்கு நியூட்டன் உட்கார்ந்து இருந்தது ஆப்பிள் மரம் கிடையாது, பின்ன அது ஒரு மாங்காய் மரம். மாம்பழ சீசன் இல்லாததுனால ஆப்பிள கீழே போட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அந்த நியூட்டனை பத்தி பேசுறாங்க, ஆனா அந்த டீச்சரை பத்தி யாராவது யோசிச்சாங்களா, யாராவது மதிச்சாங்களா? இல்லையே. நாளைக்கு உங்க தம்பி அடிக்க போற பால்ஸ், கோல்ஸ், கப்ஸ பத்தி பேசுவாங்களே தவிர என்ன மட்டும் மறந்துடுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தம்பியோட டேலண்ட் ஊர் ஊரா தெருப்புறக்கிறதுல மறைஞ்சு போக எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஊட்டியில இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ நல்லா வரணும்னு தான் அடிச்ச. ஜாயின் பண்ணிடுடா, புரிஞ்சுக்கோடா. Now decision is yours. Decision is yours. ஜாயின் பண்றேன். Congrats dear. ஏன் சார்? நீ வேர்ல்ட் கப்ல செலக்ட் ஆயிட்ட. வேர்ல்ட் கப்பா வந்து ஒரு நாள் தானே சார் ஆச்சு. கல்லுக்குள்ள இருந்து வைரத்தை வெட்டி எடுக்கிறது கஷ்டம் தான், இருந்தாலும் அது வைரமாச்சு. நீங்க கொஞ்சம் உங்களை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அநேகமா நீங்களும் எங்க கூட ஜெர்மனிக்கு வர வேண்டியதா இருக்கும். என்ன பத்தி பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உனக்குள்ள இருக்கிற திறமை, உங்க அக்காவுக்கு நீ தம்பியா பிறந்ததான் உன்னோட பலம். உன்னை நான் கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான். இதுக்காக உங்க அக்கா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட சமாதானமா போய் நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி. இது டூ மச் உனக்கு. சேர்ந்த அன்னைக்கே எப்படி வேர்ல்ட் கப் அவனுக்கு? வேர்ல்ட் கப்னா ஒரு grip இருக்குமேன்னு அப்படி சொன்னேன். ஏங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா? அன்னைக்கு நீங்க முயலை துரத்தும் போது உங்களுக்கும் முயல் கறி பிடிக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் அதை பிடிச்சி அடிச்சு சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஊட்டி பூரா தேடினேன். நீ எல்லாம் முயலையும் மானியும் சாப்பிடுற ஆளு தானே? சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க. இந்த முயல் கோழி எல்லாம் படைச்சது நாம சாப்பிடுறதுக்காக தாங்க. வயசான மனுஷங்க செத்து போவாங்க, ஆனா ஆடு மாடு வயசாகி செத்து போனதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூஞ்ச இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்காதீங்க, பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப என்ன சொல்லுவீங்க? ஐ ஹேட் யூ. போது நிறுத்துங்க. இத தானே சொல்லுவீங்க? நான் கேட்டுக்கிறேன். நடத்துங்க நாடகத்தை. இங்க பாருங்கப்பா, என்ன பிடிக்கிறது முக்கியம் இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கணும். தமிழ் பொண்ணா இருந்தா போதும். எனி ஹில் ஸ்டேஷன், கொடைக்கானலோ குளுமணாலியோ இல்ல ஊட்டியோ ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்கே. ஒண்ணு இல்லைங்க, ஏகப்பட்ட சம்பந்தம் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? பேசிக்கா எனக்கு ஒரு கனவு வருங்க. அதுலயும் ஒரு நல்ல கனவு அடிக்கடி வரும். அதை உங்ககிட்ட சொல்லணும். நான் இந்த ஊட்டியில இதே ஸ்கூல்ல டீச்சரா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பைத்தியக்கார பொண்ணு பார்த்தேன். அவளை நான் அம்மா ஸ்தானத்துல இருந்து சாப்பாடு ஊட்டி தலை சீவி பொட்டு வச்சு அழகு பார்த்தேன். அவளை நான் குணப்படுத்தினேன். ஆனா திடீர்னு அவ என்னையே யாருன்னு தெரியாம மறந்து போய் ட்ரெயின் ஏறிட்டா. அப்ப ஸ்டேஷனுக்கு போய் நான் யாருன்னு ஞாபகப்படுத்த குரங்கு மாதிரி எல்லாம் செஞ்சு காட்டினேன். ஆனா ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. அவ வளர்த்த சுப்பிரமணி நாய் கூட என் கனவுல வரும். நான் என்ன செய்யறது? அந்த பொண்ணோட ஞாபகமாவே இந்த ஊட்டியில என்னோட மீதி வாழ்க்கைய இந்த செடி கொடி மலைகளோட கழிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னங்க முடிஞ்சு போச்சுங்க. என்னது? கதை முடிஞ்சிடுச்சு. அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் அந்த கதையை சொன்னேன். ஆனா அவ எந்த ரியாக்ஷனையுமே காட்டிக்காம போயிட்டா. பெரிய கமலஹாசன், அவ ஸ்ரீதேவி. மூஞ்சியும் முகரக்கட்டியும் பாரு. அதுக்குதான் டைரக்டா சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பிராக்டீஸ் பண்ணணும். காதலிக்கணும்.
இதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு வந்த ஒரு பிளேயர் கிட்ட நீங்க எப்படி பெரிய பிளேயர் ஆனீங்கன்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கார்த்திக், நான் இந்த உலகத்துக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன்.